வணக்கம். என் வழி இயற்கை வழியில் இப்போ கீரை வகைகளில் நம்ம பார்க்க போகிற கீரை மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை ரொம்ப காமன். மணத்தக்காளி கீரை ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தா அது எதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா வாய்ப்புண், வயிற்றுப்புண், குடல் புண், இது எல்லா புண்ணையும் ஆத்துற சக்தி இந்த மணத்தக்காளி கீரைக்கு இருக்குது. அதனால் மணத்தக்காளி கீரையை நம்ம கீரை மட்டும் யூஸ் கிடையாது, அந்த காய், அந்த பழம் எல்லாமே வாய்ப்புண்ணு. அந்த மணத்தக்காளி கீரை செடியில் ஒரு வயலட் கலரில் பழங்கள் இருக்கும். அந்த பழத்தை சும்மா ஜஸ்ட் அப்படி பறித்து நம்ம சாப்பிடும் பொழுது வாயில் புண்ணு இருந்தால் அதில் இருக்கிற விதையெல்லாம் பட்டு அந்த ஜூஸ் பட்டு வாய் புண்ணு உடனே குணமாகிறதுங்கிறது வீட்டில் மணத்தக்காளி கீரை செடி இருக்கிறவங்களுக்கு நன்னா தெரிஞ்சிருக்கும். இதே மணத்தக்காளி காய் அப்படிங்கிறத அது எப்படி சமையலுக்கு கீரையை உபயோகப்படுத்துகிறோம், காய் சமையலுக்கு உபயோகப்படுத்துகிறோம், எல்லாமே சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரி ஹீலிங் பவர் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான். இதே மணத்தக்காளி கீரையை எப்படி நம்ம அழகில் அது கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, மணத்தக்காளி காய் அப்படிங்கிறத கொஞ்சம் வளர்த்தி வச்சுருப்பாங்க, அது வத்தல் போடுறது. அந்த மணத்தக்காளி காய் வத்தல் அப்படிங்கிறது எந்த மாதிரி அழகுக்குனாக்கா, எப்போவுமே ஒரு டெலிவரி அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரி நிறைய பேருக்கு லைன்ஸ் ஃபார்ம் ஆகும், அப்டமன் லைன்ஸ் வரும். இந்த மாதிரி அப்டமன் லைன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மணத்தக்காளி காய் வத்தலை, அதாவது டெலிவரி ஆனப்புறமா டெய்லியில் அதை நெய்யோடு சேர்த்து அதை சாப்பிட்றது அவங்களுக்கு அந்த லைன்ஸ் வராமல் பார்த்துக்கும். அதையும் தாண்டி மணத்தக்காளி வத்தல் அப்படிங்கிறது அதை சாப்பிடும் பொழுது இந்த அப்டாமன் லைன்ஸ் மறையும். அதே மாதிரி அது ஜீரண சக்திக்கும் நல்லது அப்படிங்கிறதுனால அது இவங்களுக்கு ஜீரண சக்தினால் ஜீரண சக்தி இல்லாமல் இருந்து ஏதான ஒரு பிரச்சனை வருதுன்னா அதையும் வராமல் பார்த்துக்கும். அனதர் திங் அது ஹேரில் எந்த மாதிரி ஹெல்ப்புனாக்கா, அந்த போஸ்ட் டெலிவரி டைமில் நிறைய ஹேர் ஃபால் இருக்கும். அந்த ஹேர் ஃபாலை அது ப்ரிவெண்ட் பண்ணுறது இந்த மணத்தக்காளி கீரை. எப்படின்னாக்கா, நல்ல மணத்தக்காளி கீரையை அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கிறது. அந்த ஜூஸை நம்ம ஹேர் வாஷ் பண்ணும் பொழுது இப்போ செம்பருத்தி இலையை எடுத்து பண்ணுறோம், ஜெல் மாதிரி பண்ணி அதை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த மணத்தக்காளி கீரையோட ஜூஸை போஸ்ட் டெலிவரி டைமில் வாஷ் பண்ணும்போது, ஈவன் ஷாம்பூவானாலும் சரி, அல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற நிறைய பேர் சேக்காய் பொடி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பவுடர்னாலும் அதில் கலந்து தலையில் தேய்ச்சி வாஷ் பண்ணும்போது ஹேர் ஃபாலை எப்படி அரெஸ்ட் பண்ணுறதுன்னா, இந்த ஹீலிங் பவர் தலை முடியில் அது இப்போ ஸ்கேல்பில் ஏதான பிரச்சனை இருந்து அதனால் ஹேர் ஃபால் வருதுங்கிறத பாசிபிலிட்டி ஒரு டெலிவரிக்கு அப்புறமும் எல்லா ஃபீமேலுக்கும் அது இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மணத்தக்காளி கீரை ஹேர் ஃபாலை அரெஸ்ட் பண்ணி தலைமுடியை கருகருன்னு நன்னா வளர வைக்கும். ஸோ மணத்தக்காளி கீரையோட அழகு சம்பந்தமான பிரச்சனையில் இது ஜீரண சக்தியை தூண்டுறது, வயிற்று புண்ணை ஆற்றுறது, குடல் புண்ணை ஆற்றுறது. இதை தவிர அது பருக்கள் வந்திருந்தால் அந்த பருக்களுக்கு மேலே இந்த ஜூஸை வைக்கும் பொழுது பருக்கள் சாதாரணமாகவே அது மறைய ஆரம்பிக்கும். அதுவும் வடுக்கள் இல்லாமல் இருக்கும். ஸோ மணத்தக்காளி கீரை உங்களுக்கு பருக்கள் ஆனாலும் அது உபயோகமாகும். பருக்கள் வந்த முகத்தில் இருக்கிற மார்க்ஸுக்கும் இந்த மணத்தக்காளி காய், அந்த பழம், அந்த ஜூஸ் அதெல்லாமே அந்த வடுக்கள் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஹெல்ப் ஆகும். இது என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு பேக் மாதிரி தயாரிக்கலாம். இவங்க எப்படி தயாரிக்கணும்னாக்கா, ஒரு சின்ன வாட்டர் ஒரு 100 ml எடுத்துக்கிறது. அந்த 100 ml ஒரு 10 கீரை அந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அது ஹாஃப் ஆகணும், அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி அந்த வாட்டரை இவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கும் பொழுது அதோட அந்த மணத்தக்காளி கீரையோட சாறு, அது தட் இஸ் த எசன்ஸ். ஆக்சுவலி யூ ஆர் டேக்கிங் த எசன்ஸ் ஆஃப் மணத்தக்காளி கீரை. அதை வாஷ் பண்ணும்பொழுது முகத்தில் இருக்கிற அந்த கலர் மாற்றம், இப்போ சன் டேன்கிறது கூட ஒரு வெப்பத்தினால வருது, அதுவும் உடல் சூட்டுனால வருது தான் சன் டேன். சன் டேனுக்கும் இந்த மணத்தக்காளி கீரையோட
கொதிக்க வச்ச தண்ணி அது சில்லுன்னு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணும்போது இமீடியட்லி நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு திரும்பி வரும்போது இந்த தண்ணி போட்டு வாஷ் பண்ணால் அந்த டேன்கிறத வார்த்தைக்கு இடமே இருக்காது. ஸோ அழகில் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறது இந்த மணத்தக்காளி கீரை. இது வந்து ஆரோக்கியத்தில் வந்து குடல் புண்ணை ஆற்றி அதனால எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ராஜமுரளி.